வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் எஸ்டிடெக் எக்ஸாமுக்காக பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் 3 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர இருக்கக்கூடிய இந்த எஸ்டிடி எக்ஸாம் பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வெட்டி படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவீங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ? ஸோ அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி உங்களால் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. சிலபஸ் மீன்ஸ் 1லேருந்து 10th வரைக்கும் தான் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 60 days என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே எடுக்க மாட்டீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ எழுதுன டெட் கொஸ்டின் மாதிரி எஸ்சிடி கொஸ்டின்ஸ் வராது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எஸ்சிடி கொஸ்டின் வந்து எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட பேர் அந்த வெற்றி வாய்ப்புக்கும் பக்கத்தில் போயிட்டு 100 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதுக்கும் உள்ளகிறாங்க பார்த்தியா? ஸோ பிசி எம்பிசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கவே இல்லை. ஓகே, சில பேர்லாம் 99 மார்க் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கிடைக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் போய் பார்டரில் போய் எட்டி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வரதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இன்னொரு 10 மார்க்குங்க. ஓகேங்களா? 110 மார்க் போயிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் தேர்லேயே போயிடலாம். நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். நியர்பை உங்கள் ஊருக்கும் பக்கத்துலேயே போஸ்டிங் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த வேண்டிய நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதீங்க. முன்னாடியே உங்களுடைய சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் பேட்ச் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேட்ச் 2 இப்போ கரண்டில் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பேட்ச் 1 அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் எஸ்டிடி கொஸ்டின், டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரு, தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும். சரிங்களா? எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ பேட்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போயிட்டு இருக்கு. பேட்ச் 3 இப்போ தான் ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி நம்முடைய இன்ஸ்டியூட்டில் அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். 2026 வரக்கூடிய எஸ்சிடி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 2027 எக்ஸாம் இல்லை 2027 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் இந்த கோர்ஸ் ஆனது கன்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு, உங்களுக்கு திரும்ப திரும்ப மாடல் எக்ஸாம் ஆனது வச்சு கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி 150 கொஸ்டின், ஓகேங்களா, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இது எல்லாமே 1 to 10, ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. பேட்ச் 1 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. பேட்ச் 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து காமனாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் வந்து டீச்சர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்லிப் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் அந்த வேடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் டோட்டலாக உங்களுக்கு வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? யாரெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக டிசிப்ளினாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறாங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் அந்த எஸ்சிடி எக்ஸாமோட ரிசல்ட்டு, அது எஸ்சிடி எக்ஸாமோட எக்ஸாம் எழுதிட்டு வெளியறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா நாமளும் இந்த வருஷம் கவர்மெண்ட் டீச்சர் ஆயிருக்கலாமே அப்படிங்கிற நினைப்பானது உங்களுக்கு அப்போ தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 99 98லேருந்து ஃபீல் பண்ணதை விட நீங்கள் 110 எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃப் ஜோனில் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போக்குள்ள அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ யாராவது இந்த எஸ்சிடி எக்ஸாமுக்கானது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேங்களா? பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஃபீஸ், ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2500 மட்டும்தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அதேமாதிரி ரெகுலர் கிளாஸ் இருக்கும். அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் காமிக்கிற பாருங்கதா, இது வந்து ஸ்டடி பிளானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் என்ன சொல்லியிருக்குமோ அந்த ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு டெஸ்ட் ஆனது வீக்லி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி போயிட்டே இருக்கும். நீங்கள் டெஸ்ட் வந்து இதுமாதிரி ஆப் எழுதிக்கலாம். டெஸ்ட் பேஜில் போனீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. இதுமாதிரி டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சு உங்கள் மார்க் பார்த்துக்கலாம். வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்து அப்படின்னா இவங்க யார் மணிபாலா மார்க் வந்து 138, இதுமாரி மார்க் பார்த்துக்கலாம். உங்களை கம்பேர் பண்ணிக்கலாம். மற்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி உங்கள் மார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதேமாரி வந்து டெஸ்ட் சம்மரி பார்த்துக்கலாம். தமிழ் எத்தனை மார்க்கு, இங்கிலீஷ் எத்தனை மார்க்கு, மேக்ஸ் எத்தனை மார்க்கு, சயின்ஸ் எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லி என்ன கம்பேர் பண்ணிக்கலாம். சோசியல் மார்க்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா?
அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி நான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இதுமாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிஃபால்ட்டில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, விட்டுறாதீங்க. என்னோட மெயின் ரெக்வஸ்ட் தான். இப்போ டெஸ்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 3க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அதாவது 24/3/2022 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து PDF கொடுத்துரும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணி இதுமாரி கொஸ்டின்ஸ் வரும், கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும், அதுமாரி இது மாதிரி கொஸ்டின்ஸ் ரெண்டுமே வரும், மாற்றி தரும். ஓகேங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேஜ் 2 கொஸ்டின்குள்ளே போட்டு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்காங்க, விட்டுறாதீங்க. மெயின் ரெக்வஸ்ட் அதுதான். திரும்ப இந்த வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா 2026 எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த எக்ஸாம் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தா 2028 தான். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இருந்து எக்ஸாமுக்கு வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1லேருந்து 10 வரைக்கும் கூடிய ஸ்கூல் புக்கு தாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கூல் புக்கை தவிர நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவை. ஸ்கூல் புக்கை படிங்க, டெஸ்ட்டு கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ ஸோ அந்த வீக்காக டாபிக் எல்லாமே எடுத்து திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சம்மு போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ டைம் படிச்சுட்டு போயிட்டு திரும்ப யோசிச்சிங்க அப்படின்னா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரிவிஷன் தான். ரெகுலர் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? ரெகுலர் ரிவிஷன் பண்ணுங்கள், ஸ்லீப் டெஸ்ட் போடுங்க, ப்ரீவியஸ் இயர் PYQ கொஸ்டின்ஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் ரெகுலராக கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். சில பேர் சொல்லுவாங்க எக்ஸாம் வருமா வராதா, போஸ்டிங் போட மாட்டாங்க, எக்ஸாம் தள்ளி போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் டெட் பேப்பர்னு கிளிக் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாமே சேர்த்து தான் காம்படிஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன் வந்து லாஸ்ட் இயர் அந்த காம்படிஷனில் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்காங்க, ஜெயிச்சுக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.